வெல்கம் பேக் டு சேனல். நான் சினி மேஜிக் சுஷ்மிதா. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு அப்டேட்ல நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம சோஷியல் மீடியால நிறைய பேரை பார்த்து ரசிப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணா இவங்க எல்லாரையுமே நம்ம சின்ன ஸ்கிரீன், நம்ம மொபைல்ல இல்லைன்னா வந்து டெலிவிஷன், இல்லைன்னா யூடியூப் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்த்துட்டு இருப்போம். இவங்க எல்லாரையும் வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல நிறைய முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தான் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல ஆர்ஜே விஜய் அவர்கள், இஃபான் அவர்கள், வில்ஸ்பாட் அவர்கள், அதை தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல லீட் ரோல்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரியான இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ற படங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு என்டையர்லி ஒரு கமர்ஷியல் ஃபிட், ரொமான்டிக்கா இருக்குமான்றதை தாண்டி ரொம்ப பெரிய ஒரு கமர்ஷியல் ஃபிட். இவங்க எல்லாம் நடிக்கிற படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆகலாம். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸுமே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் நம்ம பிரெட் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த படம் என்டையர்லி வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிட்டா இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி இருக்கு. இந்த படத்துல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட ஃபேன்ஸே இதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தின நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ்க்குமே ரெடி ஆயிடுச்சு. இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றதை தொடர்ந்து நிறைய விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஃபேவரட்டான இன்ஃப்ளூயன்சர் யாருன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.